அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ நீங்கள் அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தரப்போகிற ப்ராடக்ட் வந்து மை வி3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ். அதாவது இதுக்கு முன்னால் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தந்த ப்ராடக்ட் வந்து மை வி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். அது வந்து எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டான ப்ராடக்டாகவே இருந்தாலும் ஆயுர்வேதிக் கேப்சூல் அப்படின்னு சொல்லும்போது அதில் சில கேள்விகள் நமக்கு அன்வான்டாக வந்துருந்துச்சு. சட்டப்படியும் சரியாக தான் பண்ணியிருந்தாலும் அன்வான்டாக இன்னும் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் போகும்போது இந்த கேள்வி அப்படி ரைஸ் ஆகிட்டே போகும்போது அதில் வந்து ஒரு நிரந்தர தீர்வு தர்றதுக்காகவும் இனிமேல் கொண்டு அந்த கேள்வியே நமக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதோட ஏற்பாடு விளைவு தான் இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தரப்போகிற ப்ராடக்ட் வந்து மை வி3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ். அதாவது பல்வேறு விதமான அற்புதமான மூலிகளை உள்ளடக்கிய ஒரு உணவுப் பொருள் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட். அதனால் எந்த கொஸ்டினும் இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஏற்கனவே கொஸ்டின் வந்தாலும் அது பதில் மட்டும் இருந்தது. இருந்தாலும் அந்த கொஸ்டினே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு மை வி3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ் தான் தரப்போகிறோம். இதில் என்னென்னா, ஏற்கனவே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுத்ததுனால அதனுடைய ஜிஎஸ்டி 12% இருந்துச்சு. இப்போது ஃபுட் ப்ராடக்ட் தரதுனால அதனுடைய ஜிஎஸ்டி 18% மாறப்போகுது. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வர்ற ஜூன் 4 வரைக்கும், அதாவது இப்போ இருந்து அப்கிரேட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி ரெக்வஸ்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு வருகின்ற ஜூன் 4 வரைக்கும் பழைய ரேட்லேயே, அதாவது 12% ஜிஎஸ்டி ரேட்லேயே அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் 4க்கு அப்புறம் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து புது ரேட், அதாவது ப்ளஸ் 6% சேர்ந்து அதனுடைய பேக்கேஜோட காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ யாருக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பண்ணிக்கங்க. பட் ஜூன் 4 வரைக்கும் பழைய ரேட்லேயே நம்ம கொடுக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா அந்த 6% கம்பெனி பே பண்ணிக்கும். ஜூன் 4க்கு அப்புறம் ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து புது ரேட், அதாவது ஏற்கனவே இருக்கிற ரேட்டோடைய ப்ளஸ் வந்து 6% ஆட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. யாருக்கு எப்போ அப்கிரேட் பண்ண தோணுதோ அப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான முயற்சி ஆரம்பித்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கம்பெனி தன்னுடைய நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த குழப்பம் யாருக்கும் தேவையில்லை. யார் என்ன இடைஞ்சல் பண்ணாலும் நம்முடைய செயல் திட்டத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு எல்லா விதத்திலையுமே தயாராகிறோம். மக்கள் ஒத்துழைப்போட நம்ம என்ன நினைச்சோமோ அது மிகச்சிறப்பாக செய்து முடிப்போம். ஸோ அதுக்கான அப்டேஷன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தரப்போகிற ப்ராடக்ட் வந்து மை வி3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ். இது ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட்டு. ஸோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி யாருக்கு தேவையோ அப்கிரேட் ரெக்வஸ்ட் கொடுத்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம அப்கிரேட் பேக்கேஜில் சில்வர்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதுமாரி இருக்காது. 3 பேக்கேஜ் மட்டும்தான். கோல்டு, டைமண்ட், க்ரௌன் மட்டும்தான். ஸோ அதில் யாருக்கு எது தேவையோ தேவைப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி 1 by 1 எவ்ரிடே உங்களுக்கு அப்டேஷனை கொடுத்துட்டே இருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், எப்போது சொல்கிற விஷயந்தான், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.